நல்லாவின் பாலமுதும் கன்றுக்கிள்ளை, நல்லாவின் பாலமுதும் கன்றுக்கிள்ளை, நரும்புவின் மனமுழுதும் சோலைக்கிள்ளை, நெல்லாகும் கதிர்முழுதும் நிலத்துக்கிள்ளை, நிறைகின்ற நீர்முழுதும் குளத்துக்கிள்ளை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கிள்ளை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கிள்ளை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும் என்கிற வாசுப மாணிக்கனாரின் கவிதை வரிகளையே என்னுடைய வாழ்க்கையினுடைய வரங்களாக எல்லாம் வல்ல விநாயக பெருமாளுடைய வரங்களாக வேண்டி, நடுவர்களே, அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, கடல்ல வீசுறதால மீன் பிடிக்க தேவை வலை, தமிழ்நாட்டிலேயே நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம்னா இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே நீங்க தான் தலை. கை தட்டுங்க, அப்பதான் காசு தருவாரு. உங்களை நம்பி நான் கேஸ் வேற புக் பண்ணுறேன். அந்த அக்கா என்ன சொல்லுது தெரியுமா? நீ கடைசியே அந்த வரிய சொல்லு. பாட்டு பட்டிமன்றம்னா நீங்க தான் தலை, எதையாவது பேசி தொலை அப்படிங்குது அங்க ஒரு அக்கா. இது என்னமோ அவங்க சொன்ன மாதிரி தெரியல, அவங்க தான் சொன்னாங்க. இதுதான் சொந்த காசுலயே சூனியம் வைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ். அதேதான். அற்புதமாக பேச வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசை விற்பனர்களுக்கும் அற்புதமான ஒளி அமைப்பினை அமைத்திருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் ரமேஷ் ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும் கொட்டுகிற வியர்வையிலும் சொட்டுகிற தமிழுக்காக அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் வாழ் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் இரவு நேர வணக்கம் சொல்லிட்டு நல்ல தலைப்பு கொடுத்துக்கிறீங்க. அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? ஆமா, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களின் உழைப்பா இல்லை பெண்களின் பொறுப்பா? குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? என்ன பெரிய பொறுப்பா? அளவுக்கு கத்த முடியல. என்னல நான் என்ன கேக்குறேன், இந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். ஆமா, குடு கூட்டல் இன்பம்னு வருங்க. குடுக்கணும், அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். நம்மள மாதிரி ஆம்பளை எல்லாம் 30ஆம் தேதி ஆனா சம்பள கவர கொடுக்கணும். கொடுத்தாத்தான் குடும்பம். நான்லாம் காசு கொடுத்தா தாங்க ஹஸ்பண்ட், இல்லன்னா காலையில சஸ்பெண்ட். மறுபடியும் எப்ப காசு கொடுக்கறோம்னா அப்பதான் புருஷனாவே அப்பாயின்மெண்ட். காசு கொடுத்தா அத்தான், இல்லன்னா அவன் செத்தான். காசு கொடுத்தா மாமா, இல்லன்னா வாழ்க்கை பூரா கோமானு. கட்டுன பொண்டாட்டி கூட காசு இருந்தா தாங்க மதிக்கிறா. பையன் மட்டும் என்னப்பா, கேட்ட உடனே காசு கொடுத்தாதான், அப்பா காசு கொடுத்தாதான் அந்த போறாரு எங்க டாடின்னுவான், இல்லன்னா அந்த பரம்பரை கேடின்றான். இவ்வளவு ஏங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சு எப்படி நான் விடிய கால ஒரு 4-5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஆமா, நீங்க மனசு வச்சு கொண்டு போய் குளித்தலையில விட்டா நான் போயிடுவேன். விடிய கால 4 மணிக்கு 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் என் அருமை பொண்டாட்டி நான் தான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு கதவை தந்துட்டு எப்படி தெரியுமா அன்போட பண்போட பாசத்தோட கூப்பிடுவா. நான் உள்ள வாசல்ல கால் எடுத்து வச்சவனே வாங்கத்தான் 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 வாங்கத்தான். ஏன் நீங்க குடுக்கற காசை வாங்கத்தான்? நான் வேற ஏதோ பாசத்துல கூப்பிடுறாங்கன்னு கைய வேற தட்டி விட்டாங்க. அப்புறம் போய் குந்துப்பா அம்மா இந்த ஒரு டீ. ஆமா, இவர் பேசி கிளிக்கு ஊர்ல ஒரு டீ கொடுப்பாங்க, அப்புறம் வீட்டுல ஒரு காப்பி கொடுப்பாங்கன்னு. கட்டண பொண்டாட்டி கூட காசுக்கு கொடுக்குற மரியாதைய கட்டண புருஷனுக்கு கொடுக்கலைன்னா அந்த காசை கொண்டு போய் கொடுக்குற கணவனால தானங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும். வேலை இது காசு கொண்டு போய் கொடுத்தா தான் என் வீட்டு சொன்ன கதவை திறப்பான். அப்புறம் என்ன பெரிய பெண்களுடைய பொறுப்பு. காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டோம். எக்கோவை கட் பண்ண என் பொண்டாட்டி கேட்க போகுது. நீ என்ன ஏற்றி வச்சுட்டு போயிடும், அங்க காலையில நான் கஞ்சி கையேந்து நிக்க வேண்டியிருக்கோம். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டோம். ஒரு காலத்துல சேவல் எத்தனை மணிக்கு கூணுச்சு? விடிய காலம் 5 மணிக்கு. விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு கூணுச்சு. நான் வாங்கடா விடிஞ்சு செஞ்சு வேலைக்கு போன நம்ம ஆளுங்க அப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? காலையில 9 மணிக்கு கூவுது, அப்புறம் 11 மணிக்கு கூவுது, மத்தியானம் 3 மணிக்கு கூவுது, சாயங்காலம் 5 மணிக்கு கூவுது, நைட்டு 10 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய 4 மணிக்கு 5 மணிக்கு அது குப்புறப்படுத்து தூங்குது. நம்மால் செல்போல் அல வச்சு இவன் கோழி எழுப்பிட்டு வரான். ஓடுறா காலம் அடிச்சாலையா? ஒரு காலத்துல அம்மிக்கல்லு பெருசா இருக்கும், ஆட்டுக்கல்லு பெருசா இருக்கும், உரலு பெருசா இருக்கும். அது ஆட்டுன்னு எங்க ஆயா ஒல்லியா இருக்கும். ஆமா, இன்னைக்கு அம்மிக்கல்லு சுருங்கி மிக்சி ஆயிடுச்சு, ஆட்டுக்கல்லு சுருங்கி கிரைண்டர் ஆயிடுச்சு, உரலு சுருங்கி மிஷின் ஆயிடுச்சு. அது ஆட்டுற என் ஆளு இப்படி ஆயிட்டான். ஆற்ற பொருளெல்லாம் குண்டா இருந்து ஆற்ற ஆளு ஒல்லியா இருந்தப்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. பெண்கள் முக்கியத்துவமா இருந்தே ஒத்துக்கிறோம். இன்னைக்கு ஆற்ற பொருளெல்லாம் ஒல்லி ஆயிடுச்சு, ஆற்ற ஆளு இப்படி ஆயிட்டாயா? மனுஷன்னா இப்படி வளரணும், மிருகம் தான் இப்படி வளரும். என் பொண்டாட்டி இப்படி போயிட்டே இருக்கலாம். அவளை என்ன கணக்குல சேர்க்கறேன்னே தெரியல. உங்க வயசுல நீங்க எத்தனை வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? 5 வயசுல. அப்ப எல்லாம் 5 வயசுல தானே நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்ப ஏதுங்க பர்த் சர்டிபிகேட்? அப்ப ஏது ஆதார் அட்டை? அப்ப ஏது நீட்டு? ஒரே நீட்டு காதை தொடணும். இதான் அந்த காலத்து நீ. காதை தொட்டா 5 வயசு ஆயிடுச்சுன்னு. காதை கையை நீட்டி காதை தொட்டா தம்பி நீ உனக்கு 5 வயசு ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வயசு வந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வடானாங்க. ராம எங்க அப்பா கூட்டு போய் டீச்சர்கிட்ட விட்டு என்ன பேரு சேர்க்கறதுக்காக விட்டாங்க. டீச்சர் என்ன
டேய் தம்பி காதை தொடு நாங்க, நான் டீச்சர் காதை தொட்டு விட்டேன். அலே ஏன் காது இல்லடா அப்படிங்குது. சொல்லணும்ல அதான் அப்ப நடுவர் அப்பவே அப்படித்தான் இருந்திருக்காரு. இல்லப்பா விளக்கமா சொல்லணும். காதை தொட்டா தம்பி பள்ளிக்கூடத்துக்கு வர வயசு வந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வடாம்பாங்க. சரி. காதை தொடனா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வயசு வரல, போயிட்டு அடுத்த வருஷம் வடாம்பாங்க. ஆமா. அதுலயும் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடும்போது எங்க தொட்டா நம்மளை இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நம்ம பையன் நைஸா பின்னாடியால இப்படி இருப்பான். அப்பா கையை பிடிச்சி துடுறோம் துடுறோம் துடுறோம். ஏன் அது ஒரு கௌரவ பிரச்சனை. இவன் என்னை விடுறோம் என்னை விடுறோம், அப்பா தொடுறான்றா புள்ள விடுறாங்கிறான். ஒரு மாதிரி இழுத்துதானே பள்ளிக்கூடத்தை சேர்த்தோம். ஆனா இன்னைக்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். வேண்டாமா? 2.5 வயசு ஆனா போதும். சரி. இந்த வாய்க்குள்ள வச்சிருக்கிற விரல எடுத்துவிட்டு அம்மா அப்பனா போதும். ஐயோ என் புள்ள பேசிடுச்சு, முதல்ல இந்த கிரகத்தை கொண்டு போய் ஏன் தள்ளுனாத்தான் நான் வீட்டுல நிம்மதியா சீரியல் பார்க்கலான்னு பெத்த தாய சொல்லுதே. அப்புறம் என்ன மனைவியினுடைய பொறுப்பு. ஒரு காலத்தில் நாம பள்ளிக்கூடத்தை தேடி அண்ணா லைட்டாக ஏற்றிவினே லைட்டா ஓகேண்ணே. ஒரு காலத்தில் நாம பள்ளிக்கூடத்தை தேடி போனேங்க. இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்தை தேடி போண்டா, பள்ளிக்கூடமே நம்மளை தேடி வருதுங்க. விடியாம 7 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல மஞ்ச கலர்ல ஒரு வண்டி வந்து நிற்கும். ஆமா சத்தியமா சொல்றா, அது நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கும். அந்த வண்டியை பார்த்தோன்னு குடும்பமே பதறாங்க. பஸ் வந்துச்சுங்களா, வீடு வந்துச்சுங்களா, நம்ம பையன் செவனேன்னு பல்லாக்கப்படுத்துட்டு கோட்டை விட்டு இருக்கான். அவனை ஓங்கி மிதிச்சு எழுப்பி அவன் மண்டையில ஒரு குண்டான் தண்ணியை ஊற்றி ஒருத்த சோப்பை போடுறான், ஒருத்த சாம்பை போடுறான், ஒருத்த டவுசர் மாட்டான், ஒருத்த சட்டையை மாட்டான், ஒருத்த ஷூவை போடுறான், ஒருத்த டையா கட்டுறான், ஒருத்த நோட்டு எடுக்கிறான், ஒருத்த புத்தகத்தை எடுக்கிறான். இந்த அம்மா நேற்று நைட்டு 7 மணிக்கு சுட்டுட்டுங்க, மறுநாள் காலையில 7 மணிக்கு சுட வச்சு கொத்தனார் என்னென்ன சாந்து குழைச்சு பூசுறாரு. அந்த அம்மா வாயில சாம்பார்ல குழைச்சு பூசும் பாருங்க. அவன் திம்பான திங்கிதா வர அவங்க அப்பன மாதிரியே திருட்டு மொழி முடிச்சு. இவன் திங்காதுக்கு அவங்க அப்ப என்னக்கா பண்ணுவான். அவன் வாயில வச்சு அமைக்கப்பட்டு ஏற்கனவே 50 பேர் உட்காந்து பஸ்ல 80 பேர் உட்காருப்பாங்க. இவனை கொண்டு போய் 81வது புளிப்பானையில புளி அமைக்கிற மாதிரி அமைக்கப்பட்டு நம்ம கீழே நின்று சொல்லும், எங்க மம்மிய பார்த்து டாக்டா சொல்லு. அவன் உள்ள அறந்து சொல்லுவான், நீ அம்மாவே நீ அம்மாவே இல்ல, குடும்பமா இல்ல. எங்க தெருல ஒரு அம்மா டிவி சீரியல் பாத்துக்கிட்டே பையனுக்கு இட்லி ஊட்டுது. அது பாட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பையன் ஐயோ ஐயோ அம்மா அம்மான்னு கத்துறான். இல்லைன்னா இட்லி ஊட்டினா ஏன்டா கத்துறான்னு பாக்குறேன். நாடகத்தை பார்த்துக்கிட்டே இட்லி தொட்டு பொடியில தொட்டு வாயில வைக்கிறதுக்கு பதிலாக மூக்கில் வச்சு அழுத்துதுக்கா. இந்த மாதிரி குடும்பம் நாங்க சொல்றதெல்லாம் நம்ம ஊர்ல இல்ல, கொங்கு நகர்ல கிடையாதுன்னு. எங்க ஒரு கடலூர் பக்கம், இவரு சொல்ற அந்த பட்டுக்கோட்டை பக்கம். பட்டுக்கோட்டை தங்கத்திலையும் தங்கம், சொக்க தங்கம். ஏன்னா நிகழ்ச்சி முடிச்சு நம்ம பத்திரமா ஊரு போய் சேரணுமா இல்லையா? ஆமா, ஒரு கிலோமீட்டர் விடிய காலம் 4 மணி ஆயிடுச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு ஊர்ல நான் பாட்டுக்கு ஆண்களா பெண்களா, அதுல பெண்களே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆண்கள் தான் பெண்கள் சரியில்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டு 4 மணிக்கு பைய எடுத்துட்டு போறேன். அங்க ஒரு அம்மா 2 பேரும் சாணியை கரைச்சிக்கிட்டு இந்த வராம்பாரி லட்சுமி, இவன் தாண்டி பொம்பளைங்களை கழுவி ஊத்தினா சாணியை சோழக்கன்னு ஊத்தி போச்சு மேல. அதனால நீங்க எல்லாம் தாயி கொங்கு நகர் மக்கள் தங்கமான மக்கள். என்ன நிகழ்ச்சி முடிச்சு 1 கிலோமீட்டர் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. அது வேற போகணும். பத்திரமா போய் ஊருக்கு போய் சேரணுமா இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிரைவேட் மெட்ரிகுலேஷன் போற பசங்களை போற பாருங்களேன். இந்த அதுவும் 5வது போற பையக்குள்ள இங்க ஒரு டை கட்டிருப்பான், இங்க ஒரு பெல்ட் போட்டிருப்பான், அதை நல்லா இழுத்து இறுக்கி போட்டிருப்பான். ஏன் ஸ்டைலா யூனிஃபார்மா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலங்காத்தால 7 மணிக்கு வச்சு திணிச்சது இப்படி வந்துடக்கூடாதுன்னு இங்க ஒரு கட்டு, அது டை. அப்படி போயிடக்கூடாதுன்னு இங்க ஒரு இழுத்து கட்டு பெல்ட், அதையும் மீறி வந்துடும். ஐயோ ஏன் பக்கத்து தெருல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 52 தெருவை சுத்தனா இவனுக்கு வயிற்ற கலக்கமா இல்லையா? அது ஏத்தி இறக்கி இவன் எப்படா இறக்குறதுன்னு இருப்பான். அதுக்குன்னே ஒரு அம்மாவை பள்ளிக்கூடத்துல காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. அது பேர் ஆயி அம்மா. இந்தப்பா ஆயா அம்மாப்பா, ஆயாமாவா? அதுக்கு என்ன வேலை? அதுதான் வேலை. அந்த ஆயம்மா பார்த்தா இவன் டவுச பிடிச்சிருவான். சனி முடிச்சானு சனி ஞாயிறு 2 நாள் லீவில் போகாம ஏன்டா திங்கக்கிழமை வந்து என் உயிரை வாங்கி தொலைகிறேன், உனக்கு கழுவி என் கைரேகை தேஞ்சது தான்டா மிச்சம்னு இவனை திட்டிக்கிட்டே கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கூடாது நிப்பாட்டினா
அடுத்த 5 பையன் வரிசையா டவுச பிடிச்சு நிப்பான். ஐயா அம்மா ஐயா அம்மா. நான் என்ன கேக்குறேன், நீங்க பெத்த பிள்ளை தானே, நீங்க பெத்த பிள்ளையவே உங்களால 5 வயசு வரைக்கும் வீட்டுல வச்சு வளர்க்க முடியலையே, எங்க அம்மா பெத்த பிள்ளை எங்களை நீங்க எப்படி பத்திரமா பாத்துக்குன்னு கேக்குறேன். உங்க பிள்ளையிலே உங்க பொறுப்பு பருப்பா ஒரு தெரியுது, நீங்க எங்களை பாத்துக்க போறீங்கன்னு கேக்குறேன். எப்படிமா பாப்பீங்க? இப்ப இவங்க அம்மா அப்பா இவ்வளவு பாடுபடுத்துதுல, இந்த பையன் ஒரு பாடுபடுத்துவாங்க நினைச்சீங்களா? அது என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் அவனை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெல்ட் எல்லாம் போட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சு அவனுக்கு வாசல்ல கொண்டு போய் நிறுத்தும் போது சொல்லுவான், அம்மா நோடா கக்கா வர்ற மாதிரி. டேய் வருதா வரலையா? வர்ற மாதிரி இருக்குமா. பள்ளிக்கூடம் போற வரைக்கும் தாங்குமா? தாங்காதுமா. கண்டதே நீங்க அண்ணே ஒரு 5 நிமிஷம்னே, எல்லா வீட்லயும் இந்த 5 நிமிஷம் தான் சொல்லி போய் அழைச்சிட்டு வாமா. இப்போ கொண்டு போய் கக்கூசுல உக்காச்சு, என்னடா வருதா வல்லம்மா, இருடா வரும், என்னடா வருதா வல்லம்மா, இருடா வரும். அதனை ஏடிஎம்மா உள்ள விட்டு சொறி இழுக்கிறதுக்கு. நீ காலையில இருந்து படுத்துறதுக்கு அந்த 5 நிமிஷம் அந்த பைய படுத்தி அள்ளுவானா, குடும்பமே இன்னைக்கு கொலாப்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. எங்க நீங்க வந்து பொறுப்பா இருந்து குடும்பத்தை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆயிடுச்சு. அப்போ உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கலாம், கல்யாணம்னா என்ன? இதுல ஒரு கேள்வி அப்பா, 27 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்த ஒரு வாத்தியாரை பார்த்து கேட்கிற கேள்வி. கல்யாணம்னா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கழுத்துல தாலி கட்டுறது. என்ன முறைக்கிறான்? தமிழ்நாட்டுல எந்த நடுவரும் இப்படி பதில் சொல்லி நான் கேட்டது இல்லைங்க. கல்யாணம்னா என்ன? நம்ம வெள்ளக்கோயில ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சேர்த்து 8 திசைகளும் பார்க்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லி 6 வகையான சாப்பாட்டை போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்னா சேர்றதுதான் கல்யாணம்னு சொன்னார். ஓ இவ்வளவு வேலை இருக்கா அதுல? நல்லா கை தட்டுங்க, ஒன்னும் வஞ்சகம் இல்லாம கை தட்டுங்க. இவ்வளவு இருக்கு போல இருக்கு. நான் வெறும் தாலி கட்டினா போதும்னு விட்டேன். 10ல ஆரம்பிச்சு 1ல முடிச்சாங்க. ஏன்? உனக்கு நல்ல மனைவி அமையலைனா வாழ்க்கை 0வா ஆயிடும்டான்னு சொல்லாம சொன்னாரு. அது அந்த காலம் 1966 76ல. இன்னைக்கு 2026ல கல்யாணம்னா என்னங்கய்யான்னு கேட்டா அவரே சொல்றாரு, அங்காளி பங்காளி சொந்தம் ஜோலி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி 1000 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேருக்கு வயிறார சோறு போட்டு நம்ம தலையில நாமளே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். கல்யாண மண்டபத்தில் ஐயா சொல்லுவார், கவனிச்சிருக்கீங்களா? என்னது? நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை ஹுட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை ஹுட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை ஹுட்டு வாங்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொண்ணு வந்தா மாப்பிள்ளையோட நல்ல நேரம் முடிய போதுன்னு அர்த்தம். போட்டாகிராஃபர் சொல்லுவார், மாப்பிள்ளை குளோஸ், மாப்பிள்ளை குளோஸ், மாப்பிள்ளை அன்னையோட குளோஸ். தாலி தானே கட்டினீங்க? ஆமா. எத்தனை முடிச்சு போட்டீங்க? 3 முடிச்சு. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. பாத்தீங்களா? நாடறிஞ்ச நல்ல நடுவர், பல பட்டிமன்ற மேடைகளில் ஆராய்ந்து தீர்ப்பளிக்கக்கூடியவர், பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழை வளர்த்த அற்புதமான மனிதர், பல பட்டிமன்ற பேச்சாளர்களையும் சில பட்டிமன்ற நடுவர்களையும் உருவாக்கி இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர், தமிழ் அறிஞர், தமிழ் ஆய்ந்த நல் உலகின் சிறந்த மனிதர், அப்பேற்பட்ட நடுவர். நீங்க கூட கல்யாணம் பண்ணும் போது அரை போதையில தான் நடந்திருக்கிய. அரை போதையில இருந்தனா? எனக்கு அது பழக்கமே இல்லையாப்பா. நான் என்ன கேட்கிறேன், கல்யாணமான எத்தனையோ ஆண்கள் இங்க உட்காந்துக்கிறீங்க. ஆனா உங்க மனசாட்சியில கைய வச்சு சொல்லுங்க, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும் போது நான் தாண்டா என் கையால 3 முடிச்சு போட்டேன் அப்படின்ற அண்ணன் கை தூக்குங்க பார்ப்போம். ஏன் என்னாச்சு? எங்க ஐயா போட விட்டாங்க? இப்படித்தானங்க எடுத்துக்கிட்டு போனோம். இப்படித்தானங்க எடுத்துக்கிட்டு போனோம். யாரு புடுங்கனா யாரு கட்டுனா யாரு முடிச்சு. நான் ஏங்க ஊராங்க அதை சொல்லணும். என் கல்யாணத்துல வேண்டாம், இப்படித்தான் தாலியை எடுத்துக்கிட்டு போனேன். யார புடுங்கினாங்க, யார கட்டுனாங்க, யார முடிச்சாங்க. ஏய் நான் கட்டலடா, நீ தாண்டா கட்டுன. என் அக்காலும் என் தங்கச்சியும் கட்டின தாலிக்கு நான் புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா? தமிழ்நாட்டுல பல பேர் அக்கா தங்கச்சி கட்டின தாலிக்கு தானே புருஷனா வாழ்ந்துகிட்டு. அந்த மேலக்காரரும் நாயனக்காரரும் நமக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்களே, என்னன்னு? தாலி கட்டின உடனே கட்டும் போது கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னென்ன அர்த்தம்? மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான் 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 மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். ஆமா. அது சில ஊர்ல அப்படியும் தாலி கட்டின பிறகு சில ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாற்காலி இது அந்த குதிரை மேல மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டு போறேன்னு தூக்கி உட்கார வச்சு அந்த குதிரைக்காரன் சொல்லுவா, டேய் தப்பிச்சுக்கிட்டா டேய்
மாப்பிள்ள தப்பிச்சுக்கிடாருவான். நம்மளால அப்பதான் தேசிக ராஜா மாதிரி உட்காந்துட்டு வருவாங்க. எங்க தாலி கட்ட வர்றாரு வர்றாராமா. வந்து கட்டிட்டு 3ஆம் நாள் முத்து வாங்கும் போதுதான் தெரியும். ஆமா, எங்க ஒரு தாலி கட்டிக்கிட்டு அதுலயும் ஒரு 3 முடிச்ச கூட எங்களை நிம்மதியா போட முடியலையே. ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கேளு கேளு போட முடியல. நான் என்ன கேக்குறேன், சண்டைன்னு வந்தா இப்ப உங்களுக்கும் எனக்கும் சண்டை. சரி, நான் யார பேசணும்? சண்டை எதிர்த்தாப்புல இருக்கணும் தான் திட்டணும். உங்களை தான் திட்டணும். ஆமா, நீங்க யார திட்டணும்? உன்னை திட்டணும். இதானக்க உண்மை, இதான நடக்கும், இதான உலக வழக்கம். அது என்ன குடும்பத்துல மாமியாவுக்கும் மருமகளும் சண்டைனா புருஷனை பொடுத்துட்டியலே எதுக்கு நான் கேட்கிறேன். அவன் மாட்டும் செவனேன்னு வேலைக்கு போட்டு செவனேன்னு வீட்டுக்கு வரான். அந்தால அதுலயும் இந்த எல்லாரும் பொண்டாட்டி இந்த டயலாக் வச்சுக்கிறாங்க. என்னன்னு தருங்க, ஒண்ணு உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? என்ன நீ வேற எக்கோ வச்சு வீட்டு கிளப்பி விட்றாதுன்னு. 1 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுல சரியான சண்டைனே. வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றேன், என் பொண்டாட்டி வாசலே நின்ட்டா. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியம்? இவன் நடிச்சு நாடகத்தை ஏத்துறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி, சனியை முடிச்ச சனியனை வந்த நாள்லேருந்து அழுது 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 என் குடும்பத்தை இப்படி வினாக்கிட்டேடி. உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து என்னைக்காக நான் நிம்மதியாக இருந்துக்கணா? எப்போ பாரு அழுக சண்டை. என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி ஈயரும்பாண்டாம என்னைய பாதுகாத்து வாத்தியார் வரைக்கும் படிக்க வச்சு நீ கை நிறைய சம்பளமும் இந்த சமூகத்தில் நல்ல மரியாதையை வாங்கி கொடுத்த எங்க அம்மா தாண்டி எனக்கு முக்கியம். வீட்டை விட்டு வெளியே போடி நாய. அவ்வளோ தைரியசாலியா நீ அப்படின்னு சொல்ல நினைச்சேன். நான் கூட உண்மையிலே பேசிட்டான்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சொல்ல முடியாது. ஏன் சொன்னா எனக்கும் ஜோறு போட மாட்டா, எங்க அம்மாளுக்கும் ஜோறு போட மாட்டா. இவ்வளவு கட்டண பாவத்துக்கு எங்க அம்மாலையா பட்டினி போட முடியும்? உடனே எப்படி தெரியுமா? ஆனா எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும். தினம் சண்டை வரும்க்கா. அப்ப நான் யாரு பக்கம் இருப்பேன் தெரியுமா? யாரு பக்கம் இருப்பேன் தெரியுமா? யாரு பக்கம்? பீரோ பக்கமா இருப்பேன். அதுக்கு தான் பீரோ தர்றாங்களா? கல்யாணத்துல எல்லாம் மாப்பிள்ளைக்கு பீரோ வாங்கி கொடுக்குது. நம்ம அதுல போய் நின்னா இதுங்களே அடிச்சுக்கும், இதுங்களே சமாதானம் ஆயிட்டு எங்கடி என் பிள்ளைய காணான்னு அது கேட்கும். அது இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு கிடக்கும் அப்படின்னு என் சட்டையை பிடிச்சி இழுப்பேன். அந்த பக்கம் சட்டையை பிடிச்சி பாத்தியா? ஆமா, அதுல இந்த சண்டை வந்தவொடனே நம்ம ஆம்பளை எப்படி தெரியுமா சமாளிப்பான்? எப்படி? விடுமா, விடு, இன்னும் எவ்வளவு காலம்? இன்னும் கொஞ்ச காலம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லணும். ஆனா அந்த கொஞ்ச காலம் யாருக்குன்னு சொல்லப்படாது. கதவுக்கு அங்கிட்டு நின்று அம்மா கேட்டுக்கிட்டே நிக்கிறியா, இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணனால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண, இதுகள்கிட்ட மாட்டிக்க நாங்க படுற பாடு, வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியலையே. நான் என்ன கேக்குறேன், உறவுகள்னா எல்லாமே உறவுகள் தானே, சொந்தம்னா எல்லாமே சொந்தம் தானே. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன உறவு வேணும்? மாமியார். நான் எப்படி கூப்பிடுவேன்? அத்தைன்னு கூப்பிடலாம். இப்ப எனக்கு ஒரு அம்மா இருக்குல்ல, ஆமா, என் பொண்டாட்டிக்கு என்ன உறவு வேணும்? அவங்களுக்கு மாமியார். எப்படி கூப்பிடணும்? அத்தைன்னு கூப்பிடணும். எங்க அவங்க அம்மா நமக்கு அத்தை, ஆமா, நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா, உங்க ஆயா, அந்த கிழவி, அந்த கவட்டக்காரி, அந்த கொண்டைக்காரி, அந்த எத்து பல்லுக்காரி, அந்த கிரகம், அது இது எது? பெருமாளுக்கு தான் 108 பேருன்னு, அதை விட அதிகமா பேரை வச்சு கூப்பிடுறீங்க. அவங்க அம்மா நமக்கு அத்தை, நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா. அது சொல்லும் போது கவனிச்சிருக்கலாம். உங்க அம்மா, உங்க அக்கா, உன் தங்கச்சி, நொண்ணு, உன் தம்பி, உங்க வாயில வசம் போச்சு தேய்க்க வண்டி வண்டியா இல்ல தேவைப்படும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பம் வேணாங்க. உறவுகள்னா எல்லாமே உறவு தானே. ஆமாம்பா. சொந்தம்னா எல்லாமே சொந்தம் தானே. அது என்ன உங்க சொந்தம் வந்தா ஆடுறிய, எங்க சொந்தம் வந்தா இழுத்து போட்டு தூங்குறிய. அதுலயும் அவங்க அண்ணன் தம்பி வரும்போது என் பொண்டாட்டி ஆடுவா பாருங்க நாட்டம். ஐயோ, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாக்கா. எங்க அண்ணன் வர்றான், 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 வராத எங்க அண்ணன் வர்றான். அவன் தான் வாரத்துக்கு 3 நாள் வர்றானே வக்கத்தவன், அப்புறம் என்ன வராத நொன்னே வர்றான். அவன் தம்பி வந்து ஆடுற அல்ல. அதுல இந்த சீர் கொண்டு வரும்போது இவ படுத்துற பாடு இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல பொங்கலுக்கு சீர் கொடுக்கறது உண்டானே? உண்டு. பொங்கல் வருஷம் உண்டா? உண்டு. கையதுக்கு உண்டு. இந்த பொங்கலுக்கு சீர் கொடுக்கறத எவன் கண்டுபிடிச்சான்னு தேடிட்டு இருக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அவன் வாயிலையே குத்தி வாயில வெட்டணும்னு முன்னதெஞ்ச கருக்கருவாளை பைக்குள்ள வச்சுக்கிட்டுறாங்க. ஏன்னா பொங்க வரிசை கொடுக்கறது தமிழ் பண்பாடு ராமிச்சு. இந்த உலகத்திலையும், ஆமா, இந்த உலகத்திலையும் என் மச்சா மாதிரி சீர் கொடுக்க யாராலையும் முடியாது. அருமை. அவருக்காக ஒரு தடவை கை தட்டுங்களேன். என் மச்சா மாதிரி சீர் கொடுக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. மானங்கட்டம் கொண்டு வந்தான் பாருங்க போன பொங்கலுக்கு சீர். ஐயோ, 2 காஞ்சி போன கரும்பு, 4 அழுகி போன கருப்பு கலர்ல வாழைப்பழம்,
எந்த ஊர்லேயும் அது வாழைப்பழம் கருப்பு கலரில் இருக்குமா ஐயா, அது காஞ்சி போய் தீஞ்சு போய் தேஞ்சு போய் எந்த குப்பை மேட்லேருந்து பொறுக்கணான்னு தெரியல. தம்மா துண்டு முட்டுப்பானே எந்த கருமாதி படத்தில் ஆட்டையை போட்டானோ, 1/2 கிலோ பச்சரிசி கொஞ்சம் 1/4 கிலோ வெல்லம், 5 ரூபாய்க்கு ஏலக்காய், 5 ரூபாய்க்கு முந்திரி, 5 ரூபாய்க்கு திராட்சை, இவனுக்குன்னு ஓரமாக உட்காந்து பொட்டன்னு போட்டுருப்பாங்க போல இருக்கு. இப்போ இது மொத்தமாக கூட்டுனா 150 ஓவாயை தாண்டாது. ரேஷன் கடையில கொடுத்ததை தூக்கிட்டு வந்துட்டானோ? இது ரேஷன் கடையில் கொடுத்ததா? ஆமா, அந்த 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்குலாம் அங்க அது மாதிரி தான் இருக்கும். அட பாவி, அதையும் கொடுத்து ஏமாத்திருக்கிற பாருங்க. இதை மொத்தமாக கூட்டினா 150 ஓவாயை தாண்டாது. ஆமா, இதை எடுத்துக்கிட்டு நம்ம ராஜபாட்டு ரங்கோதர மாதிரி இவங்க வருவாங்க. இவங்க நம்ம வீட்டுல பாத்தியெல்லாம் எங்க அண்ணன் சீரு கொண்டு வந்திருக்கிறார், என்ன நோறு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப கொண்டு வந்து 150 ஓவா. சரி, ஆனா அந்த பயலுக்கு நம்ம பாட்டு போடணும். மானோ தூமந்தையில மான்குட்டி பத்தம்மையிலே புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் குங்குயிலே தாய்மாம சீசம் வந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீசம் வந்த சரிசனமே அதுகளா ஒருவருமே மானோ தூமந்தையில மான்குட்டி பத்தம்மையிலே போடு பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் குங்குயிலே. கொண்டு வந்தது 150 ஓவா. அவனுக்கு என்ன முழு பாட்டுமா இவ்வளவு நேரமா வாசிக்கிறது? இதுவே அதிகம். 150 ஓவா தானே கொண்டு வந்தா. ஆமா, ஆனா அன்னைக்கு அந்த பைய உட்காந்து திங்கிறாங்க 2500 திணி திங்கிறாயா. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், முட்டை, நண்டு, எறா, சொரா, முட்டை எல்லாத்தையும் அடிச்சு வச்சு வாங்க மாட்டானா. அன்னைக்கு அந்த பைய வெறும் பைய முறுக்குவான் பாருங்க. முறுக்குங்க அப்பா, எதுக்கு அவ்வளவு கோவம்? அதான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க மாப்பிள்ள முறுக்கு. அவன் ஒரு கிறுக்கு, அவன் கையில வந்து காலை வந்து கொண்டாந்து உட்கார வச்சு சாப்பிடுங்க மச்சான்னா. சோத்தை போட்டா சோத்தையும் பார்க்கறான், எண்ணெயும் பார்க்கறான், எண்ணெயும் பார்க்கறான், சோத்தையும் பார்க்கறான், திரும்பிக்கிட்டானே. ஏன் பார்க்கதான்? சிக்கனு, மட்டனு, மீன், முட்டை, நண்டு எல்லாமே இருக்கு. யோ என்ன மச்சான் சாப்பிடியா என்னையான்ற? சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். எது அந்த 150 ஓவா சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். வெறுஞ்சோத்தை வாந்திம்பா. வெறுஞ்சோரா? முட்டைக்கண்ணா முழிச்சு பாடுறா. ஆடு, கோழி, மீன், முட்டை எல்லாம் உன் இலையில தாண்டா கிடக்கு. எனக்கு கூட ரசத்துல சோறு போட்டு ஊறுகாய ஒரு ஓரமா தட்டுல ஒட்டி வச்சிருக்கா தொங்க வச்சு நல்லா பாடுறான்ற. அதுக்குன்னே ஒரு சிரிப்பு வச்சிருக்கிறான் கேவலமா. நீ இல்லையா? ஓ, அவன் வேற எதையும் எதிர்பார்க்கறான் இல்லையா? உனக்கு புரியுது தானே? உனக்கு புரியுது, எனக்கு புரியாது. என் பொண்டாட்டி பக்கத்துல சொல்றா, ஆமா எங்க அண்ணன் தம்பி குடிச்சாதான் உன் கண்ணுல புறப்பட்டுருமே. 12 மணிக்கு கடை தான். 12 மணிக்கு பஸ் புறப்படும் தான் தெரியும் என்ன புறப்படும். 12 மணிக்கு கடை திறந்தோடனே அதெல்லாம் சத்தமாறாது. நொன்னை மட்டும் குடிக்கலாம், நொன்னையும் குடிக்கலாம். நாங்க குடிச்சா குடியக்காரன் நாய். கொஞ்ச நூண்டு வாயில பட்டுட்டுமே குடிச்சிட்டியா 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 நீ குடிச்சா குடும்பம் உருப்படாதா உண்மையா நொன்ன மட்டும் என்ன சர்பத்தியா குடிச்சான். நொன்ன குடிக்கலாம், நாங்க குடிச்சா குடியக்காரன் நாய். அவங்க அண்ணன் இந்த ஆர்டர் அல்ல. ஆமா, இதே நம்ம அக்கா தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரட்டுமே. இஞ்சி தின்ன குரங்க எங்கேயா பாத்திருக்கீங்களானே? அன்னைக்கு நம்ம பொண்டாட்டி முகரையில பாக்கலாம். இப்படியோ காருப்பா வாசல்ல. ராமச்சந்திரா அப்செக்ஷன். ஏன்னு நம்ம பொண்டாட்டின்னு சொல்லாத, ஓம் பொண்டாட்டின்னு சொல்லு. என் பொண்டாட்டியும் அப்படிதான் உட்காந்துருப்பாங்க, உங்க பொண்டாட்டியும் அப்படிதான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே சொல்றதா இருந்தாலும் அவங்க பொண்டாட்டின்னு சொல்லு. சரி, அவங்க பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு. இப்படியே உட்காந்துனா என் பொண்டாட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சரி, இப்படியே உட்காந்துருக்கிறானே. ஏய் வந்திருக்க பிள்ளை வா, நம்ம வாயில இருக்கிற முத்தா கொட்டினா வா. இப்பத்தான் வந்திய எப்ப போவ? சனியம் பிடிச்ச சனியனே இப்பத்தானடி வர்ற, அதுக்குள்ள எப்ப போவ? போன மாசம் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என் கூட பிறந்த அக்காங்க, அக்கான்னு கூட சொல்லக்கூடாது, என்னை சுமக்காத என்னோட இன்னொரு தாய். நான் அதிகமா சாப்பிடுவேன், அவ சாப்பாட்டுல பாதியை எனக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு பல நாள் பாதி பட்டினி கிடந்த என்னை சுமக்காத என்னோட இன்னொரு தாய்ங்க என் வீட்டு வாசல்ல வந்து, தம்பி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க, 10,000 பணம் குறையுது, பணம் இருந்தா தட மாமா, அடுத்த மாசம் 10ஆம் தேதி பணம் அனுப்பணும்னு தரணுச்சுங்க. பட்டிமன்றம் போய் சேர்த்து வச்ச காசு 35,000 பையில வச்சிருக்கேன். எங்க அக்கா எவ்வளவு கேட்டுச்சு? வெறும் 10,000. கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கலாமே, நீங்க தான் 35,000 வச்சிருக்கீங்களே. எங்க
கரகம் சனியம் பொண்டாட்டி பக்கத்திலேயே நிக்கிறாக்கா. சரி, அது வரைக்கும் கொல்ல பின்னாடி நின்னவே எங்க அக்கால பார்த்தோன்னா விளக்க மாத்த தூக்கிட்டு வந்துட்டாக்கா. எதுக்கு? கூட்டுன வாசலையே கூட்டுறாக்கா. கூட்டுறான். அந்த விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து சிக்னல் கொடுக்கறானே, அந்த அடிகட்டைய புடிச்சுக்கிட்டு இது எங்க அக்காளுக்கு. சரி, இது எனக்கு. ஓ, அது யாருக்கு? சைடுல எங்க அக்காளுக்கு, உங்களுக்கு. இது எனக்கு. இப்ப பொதுவா எப்படி உலகத்திலேயே விளக்கமாத்து கட்டைக்கு ரீ ரெக்கார்டிங் வாசிச்ச ஒரே ஆளு எங்கால தான். பொதுவா விளக்க மாத்து போட்டு எப்படி கூட்டுவோம்? இப்படிதானே கூட்டிக்கிட்டு போவோம். ஆமா, அவ கூட்டிக்கிட்டு இப்ப ரிவர்ஸ்ல வர்றானே. ஏன் தெரியாம எடுத்து பின்னாடியால கொடுத்துருவானா? கொடுக்க முடியுமா? கட்டின பொன் பெத்த தாய்க்கு கொடுக்கறதா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு பர்மிஷன் வாங்கணும். என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கறேன், ஏமா என்னை பெத்த தாய் மாதிரிமா எங்க அக்கா, என்னை படிக்க வச்சதே எங்க அக்கா தாமா, புள்ள படிப்புக்குன்னு ஒரு 10,000 கேட்குது, கொடுக்கவான்னு கேட்டா என்ன சொல்லணும்? குடுன்னு சொல்லலாம், இல்ல கொடுக்காதன்னு சொல்லலாம். அதுதானே சொல்லணும். அவ்வளவுதான். நான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்குறேன், அதுக்கு அவ சொல்றா குடு 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 குடியா, நீ குடு, இவனுக்கு குடு, உன் தங்கச்சிக்கு குடு, அவனுக்கு குடு, போறவனுக்கு குடு, வரவனுக்கு குடு, எல்லாருக்கும் அள்ளி 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 குடியா, நீ குடியா, நீ குடியா, நீ குடியா, ஒரு 10,000 ரூபாய்க்கு அது. இப்ப இவ குடுங்குறாளா இல்ல குடுக்க வேணாங்கிறாளா? கன்ஃபியூஷன்ல ஓடுதுங்க கட்டுன புருஷனோட வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே. இந்த மனைவி எப்படி குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமா இருப்பான்னு நான் கேட்கிறேன். இந்த சண்டேன்னு ஒண்ணு வந்துட்டுமே, எல்லா லேடிஸும் இந்த டயலாக் சொல்றாங்க. இந்த பாரு, நானா இருக்கவும் கூட வாழ்றேன், வேற ஒருத்தியா இருந்தா எல்லாருமே இப்படி சொன்னா அப்ப எங்க கூட யாரு தான் வாழ்வா? என்ன மிஷினா வாழும்? வேற ஒருத்தியா இருந்தா இந்த வேற ஒருத்திய பார்க்க போனா அதுக்கும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். ராம, அதை விட இன்னொன்னு பண்ணுவாங்க தெரியுமா நம்ம தாய்மார்கள்? பசியோட வந்து உட்காருவானே, சாப்பாடை போட்டு வச்சுட்டு பிசைஞ்சு சாப்பிட போற நேரத்துல, சாப்பிடுங்க, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். யாருக்காவது சாப்பாடு உள்ள இறங்குமா? எங்க இறங்குறது? தொண்டையிலே விக்கி விக்கி நிக்கும். எதை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே, எவன் வந்து என்னத்தை போட்டு விட்டான்னு தெரியலையேங்கிறதுல சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவன் முகர கட்டையத்தான் பார்த்துட்டு இருக்கணும். வீதியிலேயே தானே வாழ்க்கை ஓட வேண்டியிருக்குது. அதையும் சண்டைன்னு வந்துட்டோம். எந்த சண்டை வந்தாலும் இந்த நானும் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன், இந்த பிள்ளைக்காக பாக்குறேன், இந்த பிள்ளைக்கு நீயும் பிள்ளைக்காக பாக்குறேன்னு சொல்லி எத்தனை காலத்தை ஓட்டிய? பிள்ளைக்காக பாக்குறீங்களா? என்னைக்காவது புருஷனுக்காக பாத்திருக்கீங்களா? இந்த குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் கேட்கிறேன். நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. ஒரு ஆண் என்பவன் யார் தெரியுமா? தனக்காக வாழ தெரியாதவங்க. அவன் சம்பாத்தியம் அவன் குடும்பத்துக்கு நினைக்கிறானே தவிர ஒரு காலம் தனக்குன்னு அவன் எடுத்து வச்சுக்கிட்டதே கிடையாதுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளி பொங்கல் சமயங்கள்ல எல்லாம் அக்கா உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, கடைக்குள்ள அழைச்சிட்டு போய் உங்க வீட்டுக்காரு உங்களுக்கு 1000 ரூபாயில 2000 ரூபாயில 5000 ரூபாயில 10,000 ரூபாயில புடவை எடுத்து கொடுப்பாரு. 1000 2000 பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வெளியில வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு விற்கிற 250 ரூபா கையிலேயும் 350 ரூபா சட்டையிலையும் தீபாவளி கொண்டாடுற எத்தனையோ ஆண்களை நான் பார்த்துருக்கிறேங்க. எத்தனையோ ஆண்களை நான் பார்த்துருக்கிறேன். பெண்கள் சொல்லுவாங்க, 10 மாசம் நான் குழந்தைய சுமக்கிறேன்னு. சத்தியமா நாங்க இல்லைன்னு சொல்லல. 10 மாசம் மட்டும்தாம்மா அந்த குழந்தைய நீங்க சுமக்கிறீங்க. அந்த குழந்தையோடு சேர்த்து உங்களையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய மார்பலையும் தோளையும் சுமக்கிறானே ஆண், எந்த ஆடாவது சொல்லி காட்டியிருக்கிறோமா? கணவன் மட்டும் இல்லைங்க, கணவனின் கிழிந்த பனியன் கூட அந்த குடும்பத்துக்காக உழைக்கும். உங்களுக்கு சந்தேகம் வந்தா கிச்சனுக்குள்ள போய் பாருங்க. பிடி துணி ஏது? அவன் டவுசரு, அவன் பனியன், அவன் சட்டை, அவன் கைலி, அவன் வேட்டி, எந்த வீட்டிலே அது புடவை பிடி துணியா இருக்குதா, நைட்டி பிடி துணியா இருக்கா? அதுல இந்த பனியனை வாசல்ல போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த கால் மிதியடி அந்த கிழிஞ்சு பனியனை போட்டு ஏன்
புருஷனை மிதிக்க முடியலையே, அந்த கட்டுப்பை கொண்டாந்து அவன் பணியில் மிதிக்கிறாங்களே. மிதி வாங்கினாலும் அந்த குடும்பத்திற்காக உழைக்கிறானே அந்த ஆண், அந்த ஆணினுடைய தியாகத்துக்கு ஈடா இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? ஆக எப்படி பார்த்தாலும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பே, ஆண்களின் உழைப்பே, ஆண்களின் உழைப்பே என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கும் செய்விடுத்த உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களை தொட்டு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அருமை, அருமை, அருமை. ஆசிரியர் மதுக்கூர் ராமச்சந்திரன். அடே அப்பா, கல்யாணம் ஆனதுலேருந்து எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி கல்யாணம் ஆகி? 10 வருஷத்தில் ஒரு பட்ட பாட பூரா நம்மகிட்ட இப்போ அரை மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துட்டார். இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவீங்களே? ஆமாம், அப்படித்தாங்க இருக்குது ஒரு சில இடங்கள்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம கொங்கு நகரில் கிடையாது. நீங்கள்லாம் தங்கமானவங்க, சொக்க தங்கம். இப்போ எங்கள் வீட்டில் ஏன் பொண்டாட்டியை இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் அவர் பொண்டாட்டியை பற்றி சொன்னார்ல, ஏன் பொண்டாட்டியை பற்றி ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அதில் ஆண்களின் உழைப்பு முக்கியமாக பெண்களின் பொறுப்பு முக்கியமானு உங்களுக்கு தெரியும். போன தீபாவளிக்கு என்கிட்ட வந்தானே, வந்து ஏங்க புடவை எடுக்கணும், ஒரு 2500 இருந்தால் கொடுங்கன்னா. ஏடி 2500 உனக்கு புடவையாண்ணா? எனக்கு மட்டுமா 2500? உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சேர்த்துத்தான்னா. அடடா, பரவாயில்லையே, இந்த காலத்துலேயும் மாமியார் மேலே பாசம் வச்சிருக்கிற நம்ம மனைவி அவளை போய் தப்பாக சொல்லிட்டோம்னு இந்தாம்மா 2500 உடனே எடுத்து கொடுத்தேன். அவள் எங்கள் கடலூருக்கு போய் 2500 புடவை, அதில் 2000 அவளுக்கு புடவை, வெறும் 500 எங்கள் அம்மாவுக்கு புடவை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த 2000 புடவையில் உள்ள அந்த பில்லை கிழிச்சு 500 புடவையில் ஒட்டிவிட்டா. 500 புடவையில் உள்ள பில்லை கிழிச்சு 2000 புடவையில் ஒட்டிட்டா. எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் அம்மா உட்காந்துருந்ததுல கால் நீட்டி போட்டுக்கிட்டு அதுக்கிட்ட வந்து, அத்தை இங்கே பாருங்க புடவை எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு தீபாவளிக்கு, உங்களுக்கு 2000 புடவை, அது உண்மையிலே 500 தான். எனக்கு பாருங்க வெறும் 500 புடவை, அதுதான் 2000 புடவை. இது கொடுத்த உடனே எங்கள் அம்மா அதை தூக்கிட்டு தெரு பக்கத்தில் அந்த அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய், ஏ லட்சுமி இங்கே பாரு, என் மருமக எனக்கு 2000 புடவை, அவள் வெறும் 500 எடுத்துக்கிட்டா, ஓ மருமகளும் இருக்காள அப்படின்னு அந்த பக்கம் போய் அந்த அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு எல்லா தெருவா எல்லாத்தையும் காமிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து, செல்வி நீ டீச்சரை வேலை பார்க்குற, 4 வெளியே தெருவை போகிறவன், நீ தான் 2000 புடவை கட்டணும், எனக்கு எதுக்கு 2000 புடவை, இந்தா நீ இதை வச்சுக்கா 500 புடவை என்கிட்ட கொடுன்னு பிடிங்கிச்சு அது. ஆமாம், அதில் அந்த அளவுக்கு வயசானவங்கன்னு நினச்சிட முடியாதுங்க. எப்படி நீங்கள் வயசானவங்க ஏமாத்தணும்னு நினச்சின்னா அதுக்கு மேலே அவங்க திறமைசாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் ஆம்பளை சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் கலரில் அழகாக ஒரு புடவை எடுத்து கொடுத்து உமானத்து, இதை பாருங்க இது 2மே பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் இருக்குது பார்க்குறது. அதை கட்டிக்கிட்டு அது மனைவி நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான் பாருங்க, எவ்வளவு அழகா. தொகையில இருக்க நான் இருக்க தள்ளி நிற்காத மனசை தள்ளி வைக்காத. மனைவி 1000 எவ்வளவு செஞ்சிருந்தாலும் மனைவிக்கு புடவை எடுத்து கொடுத்து பூ வச்சு கொடுத்து நகை எடுத்து போட்டு அழகு பார்ப்பவன் தான் ஆண்கள். அந்த ஆண்களுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்குதுன்னு அன்பு தம்பி மதுக்கூர் ராமச்சந்திரன் பேசியிருக்கிறார். இனி இதற்கு பதில் சொல்வதற்கு ஒத்துக்குவாங்க நினைக்கிறீங்களா? என்னங்க அது சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா போதுமா? அதை கூட முழுசா நீங்க எங்ககிட்டயா கொடுக்குறீங்க? அந்த குறையெல்லாம் சொல்லி ஆண்களை எந்த அளவிற்கு இன்னைக்கு இறக்கி மேடையிலேருந்து கீழே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்குவதற்காக அன்பு சகோதரி கோவை சத்யா அவர்கள் உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு வர்றாங்க. வாங்க.